அட ஹைதராபாத் வரைக்கும் போயிட்டு கோல்கொண்டா ஃபோர்ட் போகலன்னா எப்படின்னு அடிச்ச வெயிலுக்கு ஏத்த மாதிரி கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சுத்தி பார்க்க போயிட்டாங்க. அங்க போனா என் பொண்ணு ஆணு எல்லாத்தையும் வாய் திறந்து பாத்துட்டு இருந்தா. அப்பாவும் பொண்ணும் இந்த கோட்டையில நாங்க கால் வைக்காத இடமே இருக்க கூடாது, எல்லா இடத்துலயும் ஏறிட்டாங்க, உன்னால முடிஞ்சா எங்களை துரத்தி வீடியோஸ் எடுத்துக்கணும் சொல்லிட்டாங்க. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்க போற இடத்துக்கெல்லாம் போய் வீடியோஸ் எடுத்தங்க. அங்க இருந்த கதவு இந்த பீரங்கி எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல மனுஷங்க எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, யோசிச்சு யோசிச்சு கட்டியிருக்காங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சதுங்க. இங்க வாழ்ந்தவங்க யூஸ் பண்ண குண்டு துப்பாக்கி அதெல்லாம் கூட பாக்குறதுக்கு நமக்கு வச்சிருந்தாங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த போட்டோ ஒரு தடவை சுத்தி வந்தா கூட போதும். ஏன்னா இது மொத்தம் 11 கிலோமீட்டராங்க. இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு மேப் எல்லாம் வச்சிருந்தாங்க. இங்க நாங்க என்னென்ன பார்த்தோம்னா அந்த காலத்துல ராஜா ராணி வாழ்ந்த அரண்மனையில இருந்து அந்தப்புறத்து ராணிகள் வாழ்ந்த அறை எல்லாமே பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி டாய்லெட் எப்படி இருந்துச்சுன்னு கூட பார்த்தோம். இதோட ஹிஸ்டரி என்ன சொல்றாங்கன்னா உலகத்திலேயே முதல்ல வைரத்தை தோண்டி எடுத்த இடமும் அதை வியாபாரம் செஞ்ச இடமும் இதுதான் சொல்றாங்க. கண்டிப்பா இதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஒரு நாள் வேணுங்க. பொறுமையா நின்று எல்லாத்தையும் பாக்குறதுக்கு. நம்ம மேல ஏறி பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் எல்லாம் சொல்லவே வேண்டாம், அவ்வளவு சூப்பர்வா இருக்கு. நாங்க எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு வெளியே வரப்பதான் எல்லாம் நின்னு கை தட்டிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு கை தட்டி பார்த்தோம். அதாவது அந்த இடத்துல கீழே கை தட்டினோம்னா ராஜா இருக்கிற தர்பார் மண்டபம் வரைக்கும் கேக்குமாங்க. போர் அலர்ட்.